ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு சந்தோஷங்க. கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு ஈகோ இருக்கக்கூடாதுன்றது வந்து ரொம்ப அழகாக இன்றைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு ரொம்ப அற்புதமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டைலாக் ஒன்று வருதுங்க. பொண்டாட்டிகிட்ட வந்து அவங்க ஹீரோ வந்து அவரோட அம்மாட்ட சொல்லுவார், என் மனைவி வந்து பிள்ளையை பற்றி கொடுக்க சொன்னால் தெய்வத்தை பற்றி கொடுத்துருக்கான்னு பாரு அவரோட பொண்ணை. அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து இந்த டயலாக்லாம் வந்து நம்ம மனசை வந்து ரொம்ப டச் பண்ணுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு சந்தோஷம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மாவை தள்ளி வச்சுருங்க அப்படின்றாங்க. தள்ளி வச்சுட்டா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்றது. அவரோட அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, டச்சு, காமெடி எல்லாமே யோகி பாபு சூப்பராக பண்ணியிருக்காரு. அது டச்சு எல்லாமே இருக்குது. படம் ஹிட்டு. நைஸ், நல்லா இருக்குது. ஃபேமிலின்னா சண்டையும் இருக்கும், சமாதானமும் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைஃப்பை என்ஜாய்மெண்ட்டாக போகணும், அவ்வளோதான். டேக் இட் ஈஸி ஆல்வேஸ். வெரி நைஸ், அல்டிமேட். விஜய் சேதுபதி எல்லாருமே பார்க்கலாம். 90s சைல்டு அப்படிலாம் கிடையாது, எவ்ரி ஒன். அப்படியெல்லாம் கிடையாது, டிஃப்ரெண்ட் மூவி, நல்ல குட் மூவி. ஃபேமிலியாக பார்க்கலாம், என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். லாங் டைம் ஆஃப்டர் குட் மூவி. நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். ஃபேமிலி ஓரியன்ட் மூவி, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். என்ஜாய் பண்ணலாம். எப்படி சொல்கிறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நல்லா கிளியராக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம். டிவோர்ஸ் மட்டுமே ஒரு முடிவாகிடாது. பேசுனீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். பேசி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு அழகான லைஃபாக இருக்கும். இல்லை நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியாக செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஃப்ரீடம்ன்றதை விட இந்த லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நல்லா நல்லா இருந்துச்சு. யோகி பாபு நிறைய இடத்துல செம்மையாக சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ. தேங்க்யூ. நல்லா இருந்தது. எல்லாரும் மோஸ்ட்லி இதுதான் ஃபேமிலியில் நம்ம இது பண்ணுறது. நல்லா இருந்தது. ஆனால் காமெடியாகவும் நடுவில் ஒரு சின்ன எமோஷனல் தான். மீதிப்படி எல்லாமே நல்லா இருந்துச்சு படம். எல்லாரும் போய் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. சொல்லியிருக்காங்க, ஆனால் அதை விடவே இன்னும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க எப்படி கொண்டு போகணுன்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே தான் இருக்குது. அவங்க டிசைட் பண்ணுறதுல தான் வெளியே போகிறது. அதனால நல்லா இருந்துச்சு. எல்லா காமெடியுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாரோட இதுவுமே டைலாக்குமே செம்ம தான். எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், எல்லாரும் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். டைம் நல்லா போகுது. அதே மாதிரி நித்யா மேனன் அவர்கள் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. பேரரசின்னு ஒரு கேரக்டர். இப்போ எனக்கு என் வீட்லேயும் பேரரசி இருக்காங்க. எனக்கு பேரரசியாக தான் அவங்க வந்து இப்போ ஏற்கனவே வந்து மனசுக்கு இருக்குது. ஆனால் ஒரு பெரிய பேரரசி எங்கள் வீட்டில் இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு வந்து ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. தலைவின் தலைவி குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல திரைப்படங்க. டபுள் மீனிங் எதுவுமே இல்லை, இரட்டை வசனங்கள் எதுவும் இல்லை, ஆபாசமான சீன் எதுவுமே இல்லை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களோடையும் குடும்பம் கொண்டாடக்கூடிய படம் தான் தலைவின் தலைவிங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க. சாங்கெல்லாம் வந்து அப்படியே நமக்கு மனசு அப்படியே ரொம்ப டச் பண்ணுதுங்க. சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்குது. டைட்டிலே வந்து அரசியல் படம் நினச்சேன். ஆனால் இது குடும்ப அரசியல் இதுதான். தயவுசெய்து விவாகரத்து வாங்கினவங்களாம் கீழ்ச்சி போட்டு கணவன் மனைவியோட போய் சேருங்க. நிச்சயமாக வந்து இதுதான் படமே. அந்த படத்தை வந்து அழகாக நேர்த்தியாக வந்து டைரக்டர் கொண்டு போயிருக்காரு பாண்டியராஜ். அவருக்கு முதல்ல ஒரு நன்றி. ஏன்னா நிறைய வந்து இன்றைக்கி வந்து குடும்ப சண்டை, மாமன் மச்சான், பங்காளி அங்காளி, அடுத்தவன் வீட்டுக்காரன் இடுத்த வீட்டுக்காரன், என்ன தான் 1000 பேர் பஞ்சாயத்து பண்ணாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு கணவன் மனைவிகள் தான் வருது. எப்படி பார்த்தாலும் யோகி பாபு படத்துக்கு ரொம்ப பலம். இந்த படத்தில் என்னடா யோகி பாபு நிறைய படத்தில் நடிச்சுக்கிறாந்தாலும் இது அந்தந்த நேரத்தில் அந்த குடும்பத்தில் வந்து அந்த கவுண்ட்டு போடுறா போல், அந்த காமெடி கரெக்டாக கொடுக்குறா போல், அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிக்குது. இந்த படத்துக்கு நல்ல பலமே அதுதான். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகாது, சண்டே சச்சரமாக இருக்குது. ஆனால் அந்த யோகி பாபு இந்த பாடி லாங்குவேஜில் அந்த காமெடி கொடுக்குறது தான் பெரிய விஷயமா இருக்குது. நான் நிறைய படம் பார்த்துக்கிறேன் யோகி பாபு. இந்த படத்தில் வந்து குடும்பத்தில் வந்து அந்த கண்டென்ட் போடுறா போல், காமெடி போடுறா போல். அப்போ எல்லோரும் சிரிக்கிறாங்க. என்னடா திடீர்னு கணவன் மனைவியில் சண்டை போட்டுக்கிறாங்க, திடீர்னு இந்த கண்டென்ட் வந்தவொடனே சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ புரியுதா, சண்டையும் இருக்குது, சிந்திக்க வேண்டிய சிரிப்பும் இருக்குது. சண்டையும் இருக்குது ஒரு குடும்பத்தில், சிந்திக்க வேண்டிய சிரிப்பும் இருக்குது. படத்துக்கு பலமே வந்து கணவன் மனைவி தாங்க, வேறு எதுவுமே இல்லை இந்த படத்தில். நல்லா இருக்குது இந்த படம், ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் படத்தை. நானும் மதரும் தான் வந்தோம். ஸோ நான் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லோரும் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நைஸ் இட் இஸ். என்னென்ன சொல்ல வராங்க? அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படிலாம் இருக்காங்க, அவங்கள சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குது, மற்றவங்கனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு க்ரியேட் ஆகுது, எப்படி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், எதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகுதுன்ற மாதிரி நிறைய ஃபன்னியாக, ரொம்ப என்கேஜிங்காக, ரொம்ப என்டர்டெய்னிங்காக நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சேதண்ணன், நித்யா மேனன் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி எதுவுமே தெரியலங்க. ஃபுல் என்கேஜிங்காக போகுது, ஜாலியாக போகுது படம்.
ஒரு ஒரு சின்ன சின்ன நாட்டம் அங்கங்கே ஓப்பன் ஆகுறதெல்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது, எல்லாருமே கலக்கியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு, செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, அப்புறம் செம்ம காமெடியாக இருந்துச்சு, போர் அடிக்கல, ஜாலியாக இருந்துச்சு. சாங் கூட சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்த்து. எமோஷன்ஸ்லாம் கனெக்ட் ஆச்சா? செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க? ஃபேமிலி மூவி தான், நல்லா இருந்துச்சு. இது காமெடினா எப்படி? காமெடி யோகி பாபு. ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், ரிலேஷன்ஷிப் விட்டுறக்கூடாது. இதில் வந்து தேர்ட் பர்சன் வரக்கூடாது அந்த மாதிரி. அந்த மாதிரி. போர் அடிக்காமல் போச்சா? நல்லா இருந்துச்சு. மூவிக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 4. யோகி பாபு அவர்கள் வந்து நல்லா பண்ணியிருக்காருங்க. அங்கங்கே வந்து அவருடைய வந்து இது கடத்தோடு சேர்ந்து வருதுங்க. அவருடைய சீன் எல்லாமே வந்து தனி ட்ராக்காக இல்லாமல் கதையோடு சேர்ந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காருங்க. யோகி பாபு அவர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்துங்க அண்ணா, செமையா. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, செகண்ட் கொஞ்சம் எமோஷ்னலாக நல்லா இருந்தது. சூப்பர். கடைசியில் வந்து ஈகோலாம் விட்டு கொடுத்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சூப்பராக இருந்ததுண்ணா, நல்லா இருந்ததுண்ணா. மாமா வரக்கூடாது, மச்சம் வரக்கூடாது, அங்காளி வரக்கூடாது, பங்காளி வரக்கூடாது, எவனுமே வரக்கூடாது, போலீஸ் வரக்கூடாது, கோர்ட்டு வரக்கூடாது. இதானே இது வந்து என்ன ஆகும்? குடும்பம் பிரிய தானே செய்யும். அந்த குடும்பம் நேர்த்தியாக கொண்டு போகிறது கணவன் மனைவிக்குள் தானே இருக்குது. அது நேர்த்தியாக கடைபிடித்து கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி குழந்தை குட்டியோடு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுது. அதுக்கப்புறம் அத்தை கித்த வரலாம், நாத்தனார்லாம் வரலாம். இந்த படத்தில் எல்லாருமே வராங்கப்பா. நாத்தனார் முதல் கொண்டு வராங்கப்பா, மச்சான் முதல் கொண்டு வருவார். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப கஷ்டம். அது நேர்த்தியாக கணவன் மணி கொண்டு போகணும் பேலன்ஸோட. அதுதான் படம் வெற்றி படமாக ஆகும், வெற்றி குடும்பமாக மாறும். இல்லைன்னா ஜீரோ தான், திருப்பி அது குடும்பம் ஜீரோவுக்கு தான் வந்துடும். ஓகேவா? யாராக இருந்தாலும் சரி. அதாவது ஒருத்தருக்கு கருத்து வேறுபாடு வந்து வரக்கூடாதுன்னு தான் இந்த படத்துடைய ஒரு பெரிய இதாக இருக்குது. புருஷன் முன்னாடி பேசிக்கிட்டால் மட்டும்தான் ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்க முடியுது. ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்காருங்க. ஏன்னா இதுக்கு இடையில நீங்கள் யாரையாவது விட்டிங்கன்னா சின்னதாக இருக்கிறத பெருசாக்கி விட்டு வெடிக்க விட்டு நம்மளை பிரித்து விட்டு நம்ம வந்த வேலை முடிஞ்சுதான்ட்டு போயிடுவாங்க. கணவன் மனைவி வந்து சேர்ந்து வாழணும், அவங்களுக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சந்தோஷ் நாராயண் மியூசிக்கும் நல்லா இருக்குது. அந்த மதுரை அந்த இதுக்கு போட்டிருக்காரு. அவர் மதுரை சைடு நல்லா போடுவார்ல, ஸோ இதுலேயும் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இருக்கும். கமர்ஷியல் சைடில் ஒரு கம்பேக் மாதிரி இருக்கும். கடைக்குட்டி சிங்கம் எப்படி கார்த்திகை இருந்துச்சோ அந்த மாதிரி விஜய் சேதுபதிக்கு இந்த படம் இருக்கும். நல்லா இருக்குங்க, காமெடியாக இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம். எதுவும் சொல்ல வராங்களா? என்ன சொல்லுவாங்க? சும்மா ஃபேமிலி ஒத்துமையாக இருக்குது, அந்த மாதிரி நல்லா இருக்குது. புருஷன் பொண்டாட்டி கூட சண்டை வருது எப்போ சகஜம்னு சொல்கிறாங்க. சூப்பராக காமெடி சீன்ஸ் அப்படியே இருக்கா? ஃபுல்லாகவே காமெடி தான் ப்ரோ. படம் ஃபுல்லாகவே விஜய் சேதுபதிக்கு ஒரு கம்பேக் இருக்கும். நல்லாயிருக்கும், பாருங்கள்.